ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது 22க்கு 28.3 அளவு கொண்ட வடக்கு பக்கம் பார்த்த வீடுங்க. 622.6 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க. அகலம் பார்த்தோம்னா 22 அடி, நீளம் பார்த்தோம்னா 28.3 அடிங்க. இது பார்த்தோம்னா நமக்கு நார்த்து பக்கம், அதாவது வடக்கு பக்கம் நமக்கு ரோடு வருது. மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்டில் நமக்கு உள்ள ஒரு பார்க்கிங் ஏரியா, ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவாக நமக்கு கிடைக்குதுங்க. அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நமக்கு மெயின் டோர்லேருந்து நமக்கு ஹாலுங்க. ஈசானி மூலையில் மெயின் டோர் வருது. ஹால் வந்து 16க்கு 20.6ங்க, அதாவது 16க்கு 21 அடி ஹாலுங்க. பெரிய ஹாலாகவே இருக்குது. ஹாலிலேருந்து நமக்கு பூஜை ரூம் வருதுங்க. அதாவது 1.25க்கு 4 அடி பூஜை யூனிட்டுங்க. இதுதான் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த பூஜை யூனிட்டு. ஹால்லேருந்து நமக்கு பார்த்தோமா ஓப்பன் கிச்சன் வருதுங்க. ஓப்பன் கிச்சனோட சைஸ் பார்த்தோமா 8.25க்கு 10 அடிங்க. அதாவது 8.25 அடி வந்து அகலம், 10 அடி வந்து நீளங்க. இது வந்து நமக்கு அக்னி மூலையில் இந்த கிச்சன் நமக்கு அமையுது. இதில் பார்த்தோமா நமக்கு ஃப்ரிட்ஜு 2க்கு 2 ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க. அதில் பார்த்தோமா பொருட்கள் வைக்கிறதுக்கு, சமையல் ரூம்பு பொருட்கள் வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்லாப் போட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்தோம்னா கிச்சன் மேடை வந்து 1.5 அடி கிச்சன் மேடை ஸ்லாப் வந்து 2 பக்கமும் வருதுங்க. அதிலேருந்து பார்த்தோமா நமக்கு தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி 5 அடி நீளம் 3 அடி ஹைட்டுக்கு நமக்கு விண்டோ வருதுங்க. அப்புறம் ஹாலில் பார்த்தோமா 2 விண்டோ வருதுங்க. பெரிய விண்டோ வருது. 6க்கு 4, 4க்கு 4ன்னு சொல்லிட்டு 4க்கு 3ங்க. 2 விண்டோ வருதுங்க. டிவி யூனிட் வந்து 42-55 2 சைஸ் அளவு கொண்டு பெரிய டிவியாகவே நம்ம வச்சுக்கலாம். டிவி யூனிட் நம்ம வச்சுக்கலாம். இந்த விண்டோ ஒட்டினாப்லேயே நமக்கு ஸ்டடி டேபிள் போட்டுக்கலாங்க. ஸ்டடி ரூமாக நம்ம இதை ஒரு பார்ட்டிஷன் வச்சு கூட பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டடி டேபிளாக கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் வருதுங்க. அதுவும் சின்ன பெட்ரூமுங்க. 10க்கு 11 அடிங்க. 10க்கு 10 அடி அகலம், 11.6 அடி வந்து ஆக்சுவலாக 10 அடிக்கு அகலம், 11.6 வந்து நீளங்க. அதில் 2 ஜன்னல் வருதுங்க. 4.3 4க்கு 3 ஜன்னல். அப்புறம் இதில் லாக்கர் ரூம் வருது. அப்புறம் வார்டு வைக்கிறதுக்கு நம்ம கடப்பக்கல்லே இல்லை பீரோலையும் நம்ம வச்சுக்கலாம். லாக்கர் அப்புறம் பீரோ வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தோம்னா குபேர மூலையில் நமக்கு வருது. அப்புறம் பெட்ரூமில் தொடர்ந்தபடி பார்த்தோம்னா நமக்கு 4க்கு 5.5 அடி, 4 அடி வித்துங்க, 5.5 அடி நீளங்க. அட்டாச் வாஷ்ரூம் வருதுங்க. அதில் வெண்டிலேட்டர் வந்து 2க்கு 2 வெண்டிலேட்டர் வருது. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு மேற்கு பக்கம் வருங்க. பார்த்தோமா இதில் நமக்கு மெயின் டோர் வருது. மெயின் டோர்லேருந்து ஹாலிலேருந்து நமக்கு பூஜை யூனிட்டு, கிச்சனுங்க, பெட்ரூமு அட்டாச் வாஷ்ரூமுங்க. ஹால்லேயும் பார்த்தோம்னா நமக்கு டிவி யூனிட் வந்துடுதுங்க. ஸ்டடி ரூம் வந்துடுதுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோமா ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் என்ன சொல்லியிருந்தாங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தோமா நமக்கு 11.6க்கு 20 அடிங்க. அதாவது 11.6 வந்து வித்துங்க, 20 அடி நீளங்க. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயும் நமக்கு அட்டாச் வாஷ்ரூம் வந்துடுதுங்க. 4 அடி வித்துங்க, 5.5 அடி வந்து நீளங்க. 4 அடி அகலம், 5.5 அடி நீளம். அதில் 2க்கு 2 வெண்டிலேட்டர் வச்சுறோம். மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இது வாயு மூலையில் வர இந்த வாஷ்ரூமுங்க. இதிலே பார்த்தோமா நமக்கு விண்டோ வந்து வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தோமா நமக்கு 6க்கு 4 சைஸில் ஒரு விண்டோ வருதுங்க. அந்த இடத்துலேயே ஒரு ஸ்டடி ரூம் வருது. அதாவது ஸ்டடி டேபிள் வச்சுக்கலாம். இதில் பார்த்தோம் மாஸ்டர் பெட்ரூமுங்க, பெரிய பெட்ரூமு 11.6க்கு 20 அடிங்க. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வெளி பக்கம் வீட்டுக்கு வெளியே நமக்கு படிக்கட்டு வருதுங்க. கடிகார சுற்றுற திசையில் படிக்கட்டு வருதுங்க. வீட்டை சுற்றி நமக்கு 1.5 அடி காம்பவுண்டு வருது. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஹால், அதாவது பார்க்கிங்லேருந்து ஹாலுக்கு போகிறோம். ஹாலில் நமக்கு கிச்சனு, பெட்ரூமு, அட்டாச் வாஷ்ரூமுங்க, பூஜை ரூம் அங்கேயே இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் வாஷ்ரூம் 4க்கு 5 அடி இருக்குதுங்க. இது எல்லாத்துலேயுமே பெரிய ஜன்னல் இருக்குது. வீட்டுக்கு வெளியே வந்தோமா நமக்கு படிக்கட்டு வருதுங்க. இது வந்து கீழ் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோருக்கான அமைப்பு. அதிலேருந்து நமக்கு படிக்கட்டில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கான அமைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க.